1990ஆம் ஆண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை நான் சந்தித்திருந்த போது என்னை விஜயகாந்த் அவர்களிடம் அழைத்துச் சென்றார்கள். அவர் புலனர் விசாரணை படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. போனோன்னே செல்வமணி தான் அந்த படம் இயக்குனர். ராவுத்தர் இருந்தாங்க, கதை பேசிகிட்டு இருந்தாங்க, ஒரு வில்லனை தேடிட்டு இருந்தாங்க. அவங்களாம் பேசிகிட்டு இருக்கிறது காதுபடன்னு கேட்கும்போது இவர் மீசி எடுத்தால் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டாங்க. அவர் 2 நிமிஷம் வெளியே போய் ரோஹிணி லாட்ஜுக்கு போனேன், மீசி எடுத்துகிட்டு இப்படி தான் இருப்பேன்னு சொன்னேன். அந்த மீசி எடுத்த நாளில் சந்தித்தேன். மீசி எடுத்த பிறகு அவரை சந்திக்க வேண்டிய சூழல் எனக்கு வந்துடுச்சு. எதையுமே மறந்துடுவார், கோவப்படுவார். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அடுத்த கேட்டம் என்ன, அடுத்த வேலை என்ன, இதை தான் பார்ப்பார் ஒழிய இவனை ஏதாச்சும் பண்ணணும், இந்த மாதிரி பேசிட்டான்னு நினச்சதும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நினச்சிருக்க மாட்டார். நினைக்கின்ற குணம் அவரிடம் கிடையாது. அதனால தான் நான் வந்து சொன்னேன், வடிவேல் அவர்கள் வரவில்லையே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்கணும். நான் சொன்னேன், வடிவேல் வீட்டில் உட்கார்ந்து இவரை நினைத்து அழுதிருக்கலாம். ஹியூமன் பீயிங் தானே, வர முடியலேன்னு நினச்சிருப்பார். வந்தால் வேறு எதுவும் சொல்லுவாங்களா, திட்டுவாங்களா நினச்சிருக்கலாம். அதனால் மறப்போம் மன்னிப்போம் என்ற குணம் படைத்த விஜயகாந்த் அவர்கள் இதெல்லாம் பெருசாக எடுத்திருக்க மாட்டார். ஆனால் வடிவேல் அவர்கள் நிச்சயமாக அழுதிருப்பார்னு நான் சொன்னேன்.